இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இன்றைய ஆவிக்குரிய சிந்தனைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இப்போதும் ஒரு பாடலுக்கு பின்பு உங்கள் சிந்தையை தெளிவிக்கும் ஆவிக்குரிய செய்தியை கேட்கலாம். அழகும் மாயை நிலைத்திடாதே, அந்தஸ்தும் வீணே விரும்பிடாதே. அழகும் மாயை நிலைத்திடாதே, அந்தஸ்தும் வீணே விரும்பிடாதே. மரணம் ஓர் நாள் சந்திக்குமே, மறவாதே சாண்டவரை வருவாய் தருணமிதுவே. அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசுவண்டை. ஆண்டவர் இரட்சகருமாக இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறோம். இந்த நாளிலும் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 53ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். இளங்கிளையைப் போலவும் வறண்ட நிலத்திலிருந்து துளிர்க்கிற வேரைப் போலவும் அவனுக்கு முன்பாக எழும்புகிறார். அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை. அவரை பார்க்கும் போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. யாரை குறித்து இதில் சொல்லப்பட்டிருக்கிறது? இயேசுவை குறித்து. எந்த சூழலிலே இயேசு கல்வாரி சிலுவையிலே தன்னை பலியாய் நமக்காக கொடுக்கும் பொழுது அவரை பார்க்கும் பொழுது பார்க்கத்தக்க ரூபம் இல்லை. ஏன்னா சரீரங்களெல்லாம் பிக்கப்பட்டது, ரத்தம் வடிந்து கொண்டிருக்கிறது. தலையிலே கோர உள்முடி அழுத்தி அதன் மூலமா ரத்தங்கள், கை கால்கள் ஆணிகள், பரிதாபமான ஒரு நிலைமை. பார்க்கத்தக்க ரூபம் இல்லை. அழகானவர், சௌந்தரியமுள்ள அந்த இயேசுவானவர் நமக்காக அந்த கொடூரமான பாடுகளை ஏற்கும் பொழுது அழகை இழக்க வேண்டியது, சௌந்தரியத்தை இழக்க வேண்டியது, எல்லாவற்றையும் கடைசி சொட்டு ரத்தத்தையும் தண்ணீரையும் கூட நமக்காக சிந்தினார். ஏன் அந்த மாதிரி ஒரு அலங்கோலமான ஒரு நிலைமை நம்மை அலங்காரமாய் மாற்றுவதற்கு, நம்முடைய எல்லா பாடுகளும் வேதனைகளையும் பாவங்களையும் நம்மைட்டு அகற்றி போடுவதற்கு, சாபங்களை மாற்றுவதற்கு எல்லாவற்றையும் தன்மேல் ஏற்றுக்கொண்டார். நம்முடைய எல்லா அக்கிரமங்கள் நிமித்தம் வருகிற ஆக்கினை இயேசுவின் மேல் வந்ததாம். பாருங்கள், அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. ஆனால் அழகில்லை என்று சொல்லி நாம் அதை புறம்பே தள்ளுவோம் என்று சொன்னால், அந்த கல்வாரி சிலுவையில் பட்ட பாடுகளை புறக்கணிப்போம் என்று சொன்னால் மீட்பை நாம் இழந்து விடுவோம். அது நிமித்தமாகத்தான் நமக்கு கர்த்தர் மீட்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். கல்வாரி சிலுவையிலே தமது ரத்தத்தை சிந்தி கரையத்திற்கு கொடுத்திருக்கிறார். அந்த ரத்தம் தான் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறது. இயேசு ரத்தம் நம்மை பாதுகாக்கிறது என்று சொல்லிக்கொண்டே போகலாம். நம்முடைய வாழ்க்கையில எப்படி யோசிக்கிறோம்? ஏதாவது நல்லா இல்லை, சரியில்லை என்று சொன்னால் புலம்புகிறோம். நம்முடைய சரீரத்தை பார்த்து சிலவங்க தாங்களே பார்த்து தங்களை சபிப்பாங்க. நான் எதுக்குமே பயனற்றவன், நான் எதுக்குமே பயனற்றவள், நான் இன்னும் வளரலையே, அல்ல என் சரீரம் இப்படி இருக்குதா, இன்னும் கலரா இல்லையே, அப்படி பலவித குறைவுகளையே பார்த்து எப்பொழுதும் பேசிக்கொண்டே இருப்போம். ஆனால் அந்த குறைவுகளிலே அல்லது அழகாக இல்லாமல் இருந்தாலும் அது நமக்கு அரணாக, பாதுகாப்பாக, ஆசீர்வாதமாக கர்த்தர் வைத்திருக்கிறார் என்பதை மறந்துவிடக் கூடாது. அதற்குள்ளும் ஒரு நன்மை கர்த்தர் நிச்சயமாக வைத்திருப்பார். ஒரு காட்டிற்குள்ளே ஒரு மான் போய் கொண்டிருக்கும் பொழுது தண்ணி தாகம் எடுத்து விட்டது. அருகிலே ஒரு ஏரியிலே போய் தண்ணீர் குடிக்கும் போதே நிற்கும் பொழுது அதனுடைய சாயல், அந்த நிழல் அப்படியே தண்ணீரிலே படுகிறது. பார்க்கும்போது அழகிய கொம்புகள் அந்த தண்ணீரில் பார்க்கும்போது அழகாக தெரியும் போது இந்த மானுக்கு ஒரே சந்தோஷம், எவ்வளவு அழகான கொம்புகள் எனக்கு இருக்கிறது. அப்படியே பார்த்துருக்கும் போது அதனுடைய கால்களை பார்க்குது. கால்களை பார்க்கும்போது அது நல்லா கரடு முரடா அசிங்கமா வித்தியாசமா இருக்கும்போது அதுக்கு ஒரே கவலை. இவ்வளவு அழகா கொம்பு நமக்கு இருக்குது, இவ்வளவு நான் பாக்குறதுக்கு அழகா இருக்கும், அந்த கால்கள் என்னுடைய அழகையே கெடுக்குதுன்னு சொல்லி நொந்து கொண்டதான். அந்த நேரத்துல வேடன் ஒருவன் அம்பு எடுத்து எய்யும்படியா வந்து விட்டான். அந்த மான் பார்த்து விட்டது. ஐயோ, வேடன் கண்ணில் பட்டு விட்டமேனி, அவ்வளவுதான் சொல்லி வேகமாய் ஓடுகிறது. ஓடுவதற்கு அந்த கால் தான் பயன்படுத்துகிறது. அந்த சரீரத்தை சுமந்து சென்று வேகமாய் வேடன் கண்ணிக்கு தப்பிவிட என்று ஓடுகிறது. ஆனால் அப்படியே காட்டிற்குள் போகும்பொழுது அது முட்களில் அந்த கொம்புகள் மாட்டிக்கொண்டவுடன் அந்த முயற்சி எடுக்கிறதால் தப்ப முடியவில்லை. கடைசியிலே வேடனுடைய அந்த அம்புக்கு பலியாகி விடுகிறது. யோசித்து பாருங்கள், கால்கள் அது அற்பமா நினைச்சது, அசிங்கமா பார்த்துச்சுது. ஆனால் அந்த கால்கள் காப்பாற்றுவதற்கு காரணமாக இருந்தது. ஆனால் தப்பு வைப்பதற்கு எதுவாக கொம்புகளோ அதை மாட்டிக்கொள்வதற்கு எதுவாக இருந்தது. இன்னைக்கு அழகைத்தான் பார்க்கிறோம். அழகு மாயை நிலைத்திடாது, அதை நம்பினால் மயக்கிவிடும் என்று பக்தனாக எழுதி வைத்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில எதுவுமே நிரந்தரம் கிடையாது. எதை எடுத்தால் எப்படி இருக்குதுன்னு சொல்லி சோர்ந்து போகாதபடி எல்லாவற்றும் மனரம்யமா இருக்க கற்றுக்கொள்வோம். கர்த்தர் கொடுத்திருக்கிறார், கர்த்தர் கொடுத்த கலர், கர்த்தர் கொடுத்த சரீரம், கர்த்தர் கொடுத்த வாழ்க்கை எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு தாழ்த்தி ஆண்டவர்கள் ஒப்பு கொடுத்து போவோம். அதிலும் ஒரு நன்மை இருக்கிறது. கர்த்தர் காண்பிப்பார், சுதந்திரிக்க கிருபை கொடுப்பார், எல்லாவற்றும் ஒரு நிறைவையும் திருப்தியும் கொடுத்து நடத்துவார். சோர்ந்து போகாமல், புலம்பாமல் ஆண்டுடைய கரத்துல எல்லாவற்றான நன்மைக்கு எதுவாக படைத்திருக்கிறார் சொல்லி ஏற்றுக்கொள்ளக்கூடிய இருதயத்தை கேட்போமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பன், இந்த நல்ல நாளுக்காக நன்றியோடுமை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அநேக நேரம்
அநேகருக்கு பிரச்சனை அவர்களை பற்றியே, அவருடைய குடும்பத்தை பற்றியே, அவருடைய வாழ்க்கை பற்றி, அவருடைய வேலையை பற்றி, அவருடைய சரீரத்தை பற்றியே அதே பார்த்து பார்த்து தாழ்வு மனப்பான்மையில போய் சோர்ந்து முடங்கி இருக்கிற கூட்டங்களை இன்னைக்கு நினைவு கூறுங்கப்பா. கையை பிடிச்சு தைரியம் கொடுத்து தூக்கி நிறுத்துங்கப்பா. நீங்க எவ்வளவா எங்களுக்காக அசட்டை பண்ணப்பட்டவராய் சௌந்தரியத்தை அழகை இழந்து எங்களை மீட்பதற்காக ரத்தத்தை சிந்துவதற்காக ஒரு சரீரத்தை கொடுத்தீங்க, பிக்க கொடுத்தீங்கப்பா, ரத்தத்தை சிந்துனீங்க. அவ்வளவு பெரிய தியாகத்தை பண்ணின அந்த தியாகத்தை பார்க்கும் பொழுதே எங்கள் வாழ்க்கையில ஒன்றுமே இல்லையப்பா. நாங்கள் சின்ன சின்ன காரியங்களுக்கு சோர்ந்து போகிறோம், சின்ன சின்ன காரியங்களுக்கு பின்வாங்கி விடுகிறோம், முறுமுறுக்கிறோம், அப்படியே முடங்கி விடுகிறோம். அப்படி அல்லாமல் எல்லாவற்றிலும் என் ஆண்டவர் நன்மைக்கு எதுவாக செய்கிற எல்லாம் நல்லதுதான் என்று சொல்லி ஏற்றுக்கொள்ளக்கூடிய இருதயத்தை தாருங்கப்பா. கேட்கிற ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட கிருபை உண்டாகட்டும். தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிற இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். அழகும் இல்லை, சௌந்தரியம் இல்லை, அந்த கேடுட்டார் நம்மை மீட்கன்னு சொல்லி பக்தன் அழகாக பாடியிருக்கிறார். உண்மை அதுதான். நமக்காகவே தேவன் எல்லாவற்றையும் சகித்தார், நமக்காக எல்லாவற்றையும் இழந்தார். அந்த இயேசு நம்மோடு கூட இருக்கிறாரே, நாம் வாழும்படியாய் அவரை சார்ந்து கொள்வோம். இந்த சிந்தனையோடு இந்த நாளை தொடர்வோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம். அழகும் இல்லை, சௌந்தர்யம் இல்லை, அந்த கெடுத்தால் எந்தனை மீட்க பல நிந்தைகள் சுமந்தாலுமே 10,000 பேரிலும் சிறந்தவரே அந்தோ கல்வாரியில் அருமை இரட்சகரே சிறுமை அடைந்தே தொங்கினார்.